நைட்டு போய் விடி சிமெண்ட்டுக்குள்ள இருப்பேன், கையெல்லாம் பொத்துக்கும். அந்த ஓனர்கிட்ட ஒரு 1.5 மாசம் வேலை செய்யற போது 9 மாசம் நேர மாசம் பிரசவ ஸ்டேஜ் வரும்போது அந்த ஓனர் என்ன பண்றாருன்னா, அளவுக்கு அதிகமா நான் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறேன்னு நினைச்சிட்டு என்னை வேலைக்கு வேணான்ற. ரொம்ப கண் கலங்கி நேர மாசம் கர்ப்பிணியா இருக்கும்போது நம்ம இப்படி நிறுத்திட்டாங்கன்னு அழுதுகிட்டே வீட்டுக்கு போறேன். எப்படி உன்னை நான் கரை சேர்த்த போறனோ தெரியலன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போகும்போது எனக்கு ஒரு முட்டை கம்பெனில வேலை கிடைச்சது மேடம். 167 ரூபாய் சம்பளம் டிரைவருக்கு. 17 வருஷத்துக்கு முன்னைங்க பகல் முட்டை கலெக்ஷன் பண்ணி ஒரு லோடு இறக்கி வச்சுட்டு லோடு பண்ணிட்டு நைட்டோட நைட்டை திருச்சி போயிடணும். திருச்சி போயிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் விடிய டெலிவரி, பகல் டெலிவரி. நைட்டு பணத்தை கொடுத்துருவாங்க, கொண்டு போயிட்டு நைட்டு விடிய வரணும். மாசத்துல 2 நாள் மட்டும்தான் லீவ். அந்த கம்பெனியில் போய் தூங்குறது கூட இடம் கிடையாது. சும்மா சாதாரண அந்த வேபரிஜில் அட்டையை விரிச்சு போட்டு கொசு கடையில் தான் வெளியே படுத்திருப்பேன். கரெக்டாக ஒரு நாள் வந்து நைட் நான் திருச்சி போகிறேன்னு வச்சுக்கோங்க, லோடு எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது இடுப்பு வலி வந்துருச்சு. ஃபோன் பண்ணி அழுகுறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறமேட்டு காந்தி மார்க்கெட்டில் கொண்டு போய் வண்டியை நிறுத்திட்டு ஒரு டிரைவர் வர சொல்லிட்டு அங்கேருந்து பஸ் ஏறிட்டு போகிறேன். இவங்க ஃபோன் பண்ணி அழுகுறாப்புல சுகப்பிரசவம் ஆகல, சிசேரியன் தான்ட்டாங்க. குழந்தை பிறகுறப்போ எனக்கு அதை பிரசவம் பார்க்கறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை. நான் ஒரே ஒரு பைக் வச்சிருந்தேன், ஆசையாக வாங்கின பைக். 2006 யமஹா லிப்ரோன்னு ஒரு பைக் வாங்குறேன். அந்த பைக்கை 14,000 ரூபாய்க்கு விற்றேன். 14,000 ரூபாய்க்கு விற்று இவங்களை பிரசவ செலவு 12,500 ரூபா. அப்பயே பார்த்து சிசேரியனுக்கு பார்த்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன்னு வச்சுக்கோங்க. முத வாங்கின பைக்கு அதை பிரசவத்துக்கு விற்றுட்டேன். கவர்மெண்ட்டில் குழந்தை பிறந்த பணம் தருவாங்க தெரியுங்களா, அதில் 6,000 ரூபா பணம் வந்தது மேடம். அந்த 6,000 ரூபாய் வச்சு ஒரு ஸ்ப்ளெண்டர் பைக் ஒன்று வாங்கினேன் செகண்ட் ஹேண்டில். அந்த வண்டி வாங்கினதுக்கப்புறம் எனக்கு ஒரு டிப்பரில் வேலை கிடச்சிது மேடம். மாதம் 7,500 ரூபா சம்பளம். ஒரு நாள் பகல் நைட்டு ஃபுல்லாக ஓட்டணும், ஒரு நாள் லீவ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வேலை கிடச்சிது. ஒரு 6-7 மாதம் ஓட்டினேன். ஓட்டும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு கிடைச்சது. மாமாவும் நானும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு 25,000 ரெடி பண்ணி ஒரு டாடா ஏஸ் முதல்ல வாங்குறோம். 1,95,000 ரூபாய்க்கு வாங்குறோம் வண்டி. இவங்களோட பாட்டியோட நகை ஒன்று கொடுத்தாங்க. அந்த நகையை வச்சு நான் வந்து ஒரு டாடா ஏஸ் 25,000 போட்டு, அவர் 25,000 போட்டு 2 பேர் சேர்ந்து முதல்ல ஒரு டாடா ஏஸ் வாங்குறோம். நான் டாடா ஏஸ் வந்து அந்த வண்டிக்கு டிரைவர் போடுறேன். நான் டிப்பரில் மண் ஓட்டிகிட்டு தான் இருக்கேன். டிரைவர் வந்து தண்ணி போட்டுறப்பல தண்ணியை போட்டு ஒரு இடத்துல கொண்டு போய் வண்டி இறக்கிட்டார். கமத்தில் இறக்கிட்டார். நம்ம என்னோட இவ்வளோ முதல் போட்டிருக்கோம். அப்பயும் 2 லட்சம் பெரிய விஷயம் இல்லை மேடம், 17 வருஷத்துக்கு முன்னே. அப்படின்னா நம்ம முதல்ல இப்படி போயிருமேன்னு சொல்லிட்டு நான் ஓட்டலை அப்படின்னு சொல்லிட்டு பழைய மாதிரி ஃபீல்டுக்கு நான் திருப்பி வர்றேன். ஆட்டோ ஓட்ட வர்றேன். எனக்கு முதல்ல ஒருத்தர் வந்து எனக்கு லோடு கொடுக்குறாரு. நுழைஞ்சி ஒரு 7-8 மாதத்துலேயே எனக்கு அடுத்த ஸ்டேஜ் போகிறேன். இவங்க கை குழந்தை பார்த்துட்டு வீட்டில் தான் இருக்கிறாங்க. நான் அப்படியே ஆட்டோ ஓட்டி நல்லா கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிச்சு அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறப்போ பணம் இல்லை. இந்த டாடா ஏஸை விற்று அடுத்து ஒரு 407 ஒன்று வாங்க, அதை விட பெரிய வண்டியாக வாங்குறேன். பெரிய வண்டி வாங்கிட்டு அப்படியே அதை ரெடி பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் இன்னும் நல்லா ஓடிட்டே இருக்குது. அப்படியே அடுத்து அந்த பெரிய வண்டி வாங்கினோன்னே ஒரு புது பைக் ஹோண்டா சைன் வாங்கிறேன். 2010 புது வண்டி வாங்கிறேன். பைக் 60,150 ரூபா அப்போது 2010. ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஆயிடுச்சு. அடுத்து இன்னொரு டாடா ஏஸ் வாங்குறேன். இந்த டாடா ஏஸ் வித்துட்டோம். அடுத்து ரெண்டாவது இன்னொரு டாடா ஏஸ் வாங்குறோம். 2 வண்டி ஓடிட்டு இருக்குது. ஒரு குடும்பத்தில் ஒரு சின்ன சலசலப்பு. அம்மா தான் எங்களை பார்த்துட்டு இருந்தாங்க. சரி, நம்ம பக்கத்தில் இருக்கிறதுனால தான் நடந்தமிங்களோ சலப்பு சங்கடம் பிரச்சனை வருது, வீட்டை காலி பண்ணிட்டு போயிடலான்னு. எங்கள் அம்மா இருந்தால் விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கை குழந்தை எடுத்துக்கிட்டு நல்லா ஜோன்னு மலைங்க. நம்ம தான் டெம்போ இருக்குது இல்லைங்க, வீட்டு சாமானத்து பூரா ஏற்றிக்கிட்டுங்க. எங்கள் அம்மா எல்லாம் வரத்துக்குள்ள வீட்டை காலி பண்ணிட்டு வேற வாடகை வீடு பார்த்து போயிட்டேன். எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு கிளம்பிட்டேன். 2 வண்டி ஓடிட்டு இருக்கவே எனக்கு இன்னொருத்தர் மூலியமா நட்பு கிடைக்குது 2013. அப்போ 24 லட்சம் போட்டு ஒரு ஜேசிபி வாங்குறோம், பொக்லின். அடுத்தது லோன் போட்டு தான் வாங்கினேன். அடுத்து ஒரு டிராக்டர் வாங்குறோம். அடுத்து ஒரு டெம்போ வாங்குறேன். மொத்தம் 6-7 வண்டி ஆயிடுச்சு. ஜேசிபி போட்டு ஒரு 2 வருஷத்துலேயே பயங்கரமான வறட்சி. டவுன் ஆனோடனே ஜேசிபியில் ஒரு 10 லட்ச ரூபா லாஸ். அடுத்தது வந்து 2வது பையன் கன்சீவ் ஆகிறான். லாஸ் ஆனோடனே ஜேசிபி வித்துறேன். 2 வருஷத்து உழைப்பு போச்சுங்க. பணம் போட்ட 6 லட்சம் பணம் போச்சு. டியூ கட்டின பணமும் போச்சுங்க. கடைசி வண்டி 12 லட்ச ரூபாய்க்கு தான் வித்துது. வித்து கடன் கட்டின போக 50,000 ரூபா கைக்கு வந்துச்சு. 24 லட்சத்துக்கு வாங்கி 50,000 ரூபா கையில் கிடைச்சிருக்கு. அதோட வச்சுட்டுங்க டெம்போ 2, ஒரு டாடா ஏஸ் ஒன்று இருக்கு, ஒரு டாடா சூப்பர் ஏஸ்னு ஒன்று இருக்கு. மொத்தம் 4 வண்டி இருக்குது. அதை வச்சு ஓட்டிட்டு இருக்கிறேன். அடுத்து இன்னொரு வண்டி வாங்குறேன். ஒரு 709 ஒரு வண்டி வாங்குறேன். அதெல்லாம் வாங்கி மறுபடியும் ஒரு 5-6 வண்டி பண்ணிட்டேன். இந்த ஃபீல்டுலேயே பண்ணிட்டு ஓடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பையன் பிறந்துடுறான். திடீர்னு ஒரு சரிவு, வண்டி ஆக்சிடென்ட் ஆகுது. நம்ம நூல் வண்டி 709 ஆக்சிடென்ட் ஆகுது. ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு வண்டி குறுக்கு வந்து விழுந்து ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடுது. 2வது குழந்தை வந்து பிறந்திருக்கும் போது ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகும்போது பையன் வந்து தாய்ப்பாலுக்காக அழுகும்போது அந்த பாலத்துக்கடையில் நிற்கிறோம். மழை சாரெல்லாம் நம்மளால பால் கொடுக்க முடியலைங்க. பையனுக்கு காய்ச்சல். ரொம்ப வருத்தப்பட்டு மறுநாளே போய் கார் வாங்கிட்டு வந்தேன். ஒரு மாருதி 800 வாங்கிட்டு வந்தேன்.